வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பௌர்ணமி திதி, கிழமை திங்கட்கிழமை, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், ராசி மீன ராசி. இப்பொழுது கிரக நிலவரங்களை பார்க்கலாம். சிம்மத்தில் சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய், கன்னியில் சூரியன், ராகு மற்றும் புதன், விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் மற்றும் கேது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். சில எதிர்பாராத, விரும்பத்தகாத சில திருப்பங்கள், அதனால் வரக்கூடிய சில மன உளைச்சல்கள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இதற்காக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சில நேரங்களில் நடக்கும் நிகழ்வுகளை விட நம்ம மைண்டில் அப்செட் ஆகிறது நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சில விரும்பத்தகாத செய்திகளோ சில விஷயங்களோ நடக்கும் பொழுது அதை பற்றி அதிகம் பொருட்படுத்த வேண்டாம். ஏன்னா அதனால் ஒரு பெரிய நீண்ட கால பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது. மனோதைரியத்தோடு செயல்படுங்கள். தன விரயம் என்பது ஏற்படுறதுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாக்கெட் போகிறது, இல்லை எங்கேயாவது பணத்தை வச்சுட்டு வந்துடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நண்பர்களால் நிறைந்த உதவிகள் உண்டு. உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் செயல்படுவீங்க. அதனால் லாபங்கள் உண்டு, தன வரவு உண்டு. ஓரளவுக்கு சிறப்பான நல்ல பலன்களையும் சில நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். காதல் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும். மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் சேரும். நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு தளம் அமைக்கப்படும்னு சொல்லலாம். அப்போ புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தேடணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளில் இறங்கும் பொழுதோ இல்லை அது சம்பந்தமான மக்களை நீங்கள் சென்று பார்க்கும் பொழுதோ நல்ல திருப்பங்களும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அளவில் நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சற்று நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும். எப்படின்னா தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். மனசில் மட்டும் ஒரு அவநம்பிக்கை வந்து போகும். ஆனால் அதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. மனோபயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனோபயம் மட்டும் வந்து போகலாம். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் சிறப்பாகவே நடக்கும். அதனால் இது நடக்குமா இல்லையா இப்படியான்ற அந்த பயத்தை தள்ளிட்டு நீங்கள் செயல்படும்போது உறுதியாக நன்மைகளே பெற்றுத்தரக்கூடிய, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கும். சில பேர் வெளிநாடு போகணும் என்ற நினைப்பில் இருக்கும் பொழுது அதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை தரும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வராமல் இருக்கலாம். சில நேரங்களில் பணம் எதிர்பார்க்காம நமக்கு செலவுகள் ஏற்படலாம். அதனால் பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் சில வண்டி வாகனங்களை எல்லாம் நாம் இயக்கும் பொழுது கூட சற்று கவனக்குறைவாக செய்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ஸோ ஏதாவது ஒன்று ஏற்படுறது. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனசில் பார்த்திங்கன்னா அந்த பொறுமை நிதானத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதால் எல்லாத்தையும் மனசில் வைத்து நீங்கள் பொறுமையாகவும் நிதானமும் தெய்வ நம்பிக்கையோடும் இந்த நாளை தொடங்குங்கள். கார்த்தால பிள்ளையாரை வணங்கிட்டு இந்த நாளை தொடங்குங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகும்பாங்க, அது போல் விலகிடும்.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடப்பதற்கு ஏதுவான தினம். ஆனால் இந்த சுபமான பேச்சுவார்த்தையில் கூட கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்காமல் சில நேரங்களில் ஒரு எச்சேதிகாரம்பாங்க, அதாவது நம்ம மனசில், அதாவது தலைகணம்னு சொல்கிறது இது. சில நேரங்களில் இதெல்லாம் ஏற்படும் போது தான் என்ற அகந்தையோடு எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கையாளும் பொழுதும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கெட்டுப்படும். அதனால் அடியவனுக்கு அடியவன் அப்படின்ற ஒரு மனப்பாங்கோட நீங்கள் செயல்பட்டால் வெற்றிகள் என்பது உறுதியாக ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் மனசில் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு சலனங்கள்னு சொல்லலாம். அந்த இனம் புரியாத சில சலனங்களால் ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விக்னேஸ்வரரை தொழுது இந்த தினத்தை தொடங்கும் பொழுது அது போன்ற மனக்கிளேசங்கள் எல்லாம் நீங்கி மனசு வந்து ரொம்ப ஒரு நல்லபடியாக உறுதி வாய்ந்த தன்மையோடு விளங்கும். தனவரவு என்பது கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் நிறைந்து நிற்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்கள் மனசில் சில கவலைகள், மனக்கிளேசங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதனால் நீங்கள் வந்து பதட்டப்படவோ இல்லை உங்கள் திட்டங்களை மாற்றிக்கொள்வதற்கோ தேவையில்லை. ஆனால் சில நேரங்களில் இப்போ ஒரு நியூஸ் வருது, இவர் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்துவார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நமக்கு நியூஸ் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக கவலைகள் தான் ஏற்படும். இதை எப்படி சமாளிப்பது என்ற கவலை. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு நிலையுடைய ஒரு தினமாக இருப்பதால் உங்களால் ஆனது என்ன? தெய்வ நம்பிக்கையோடு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கும் பொழுது என்ன வருவதோ வரட்டும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கும் பொழுது வருவது எல்லாமே உங்கள் நன்மைக்காக அமையும்னு நீங்கள் நினைக்கலாம். அது போன்ற ஒரு தினமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. சற்று சோதனைகள் நிறைந்த தினமாகத்தான் அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வசதி வாய்ப்புகள் என்பதை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல தினம். குறிப்பாக இப்போ வீட்டுக்காக சில செலவுகள், வீட்டை பெயிண்ட் அடிக்கிறோம், இல்லை வீட்டில் வந்து ஃபர்னிச்சர் மாற்றுறோம், இந்த மாதிரியெல்லாம் சில அத்தியாவசிய செலவுகள் என்பது ஏற்படும். இது சற்று கூடுதலாக ஏற்பட்டாலும் கூட இது வந்து உங்களுடைய அந்த ப்ரெஸ்டீஜுன்னு சொல்லலாம், அந்த லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம், அதையெல்லாம் உயர்த்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு செலவுகளாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையில் மன நிறைவோடு தான் இதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். ஒரு இலக்கு நிர்ணயித்து அதன்படி வேலை செய்வீர்கள். அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இங்கே இதில் சொந்தமாக தொழில் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களும் எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு நல்ல சூழல்களையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகளும் லாபங்களும் சற்று பிரகாசமாகவே அமைகிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சற்று நிதானித்து செய்யுங்கள். காரியத்தில் பார்த்திங்கன்னா தாமதங்கள் ஏற்படலாம், சில நேரங்களில் பண பிரச்சனைகள் ஏற்படலாம், எதிர்பார்த்து கொண்டு இந்த இடத்துல பண வரவு வராமல் போகலாம். அது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நிறைந்த தினமாக இருப்பதால் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தகுதிக்கு மீறி உங்களுடைய நிலைக்கு மீறி நீங்கள் பணங்களை எல்லாம் செலவழிக்கிறது, இல்லை பெரிய பிஸ்னஸ் வெஞ்சரில் ஈடுபடுவது, இதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகலாம். அதனால் நம்முடைய விரலுக்கு தகுந்த வீக்கம்பாங்க, அது மாதிரியான ஒரு நிலையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே முதல்ல தடைகளை வென்றால் வெற்றி, இப்படித்தான். அதனால் எந்த ஒரு காரியத்தை நம்ம மனசில் யோசித்து அதை செயல்படுத்தினாலும் சில பிரச்சனைகளை எதிர்பார்த்து அதை செயலாக்க ஆரம்பிக்கணும். குறிப்பாக விக்னேஸ்வரரை தொழுது நீங்கள் செயல்படுத்தும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகும். அதனால் பிள்ளையாருடைய தியானம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பிள்ளையாரை தியானித்து நீங்கள் உங்களுடைய காரியங்களை தொடங்குங்கள்.
சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. சாதாரணமாகவே மனோநிலை எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்காது. ஒருவேளை இப்படி ஆயிடுத்துன்னா, ஒருவேளை அப்படி ஆயிடுத்துன்னா, அது போன்ற ஒரு நிலை தான் இருக்கும். முக்கியமான விஷயங்களை தள்ளி போடுவது என்பது ரொம்ப சிறந்தது. ஏன்னா மைண்டில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைவதால், முக்கியமான வேலைகளை சற்று தள்ளி போடுங்கள். முடிந்தால் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளில் இருந்து சற்று ஓய்வெடுங்கள். அது உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை செய்து தரும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்ரீரங்கம் ரவி.